இந்த நாள் இனிய நாளாகட்டும். புறங்கூறுதல் இல்லை கோல் சொல்லுதல் இல்லை காசிப்பு அப்படின்னு சொல்கிறத வார்த்தையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். புறங்கூறி அல்லது ஒருத்தங்களை குறித்து தவறாக சொல்லி சொல்லி அநேகருடைய வாழ்க்கைகளை நாம் என்ன பண்ணுறோம், பாழாக்கி விடுகிறோம். வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். ஒரு சண்டை இருக்குன்னு சொன்னால் அது அடங்கணும்னு சொன்னால் கோல் சொல்கிறவன் இருக்கக்கூடாது. நீங்கள் கோல் சொல்வதனால, புறங்கூறுவதனால, காசிப்பிங் பண்ணுறதுனால அநேகருக்குள்ளாய் சண்டைகளையும் நம்ம கிளப்பி ஒரு சமாதானத்தை கெடுத்து விடுகிற சூழ்நிலைகள் காணப்படுகிறது. வேதமோ இந்த கோல் சொல்வதற்கு எதிராகத்தான் காணப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள் யாரையாக நம் காயப்படுத்தி இருக்கிறதா? தெரியாத காரியங்களை, அவங்களுக்கு சம்மந்தமில்லாத காரியங்களை அவங்களோடு கூட சம்மந்தப்படுத்தி கோல் சொல்லுகிற பழக்கம் நம்ம வேலை பார்க்குற இடங்களில், படிக்கிற இடங்களில், நம்ம போகிற இடங்களில் இப்படி நிறைய பேசுவதனால அநேக என்ன பண்ணுறோம்னு சொன்னால் வெறுப்புகளையும் நாம் சம்பாதித்து விடுகிறோம். இப்போ இந்த உலகத்தில் சந்தோஷமாய் வாழ்வதற்கு அடுத்தவங்களை குறித்து நம்ம கோல் பேசாமல் புறங்கூறாமல் இருந்தாலே போதும். நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நம்ம மூலமாக அநேகர் சந்தோஷப்படுவாங்க. ஒருவேளை இந்த பழக்கம் இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கே நாம் நிறுத்துவோம். நம்முடைய வாழ்க்கை நலமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாகும். God bless you. New Beginning Ministries.